Hi friends, welcome back to your channel Class Like. இது cooperative exam preparation video. So இன்னைக்கு cooperative exam preparationல previous year-ஓட cooperative management and administration question paper தான் பார்க்க போகிறோம். Okay friends, so இந்த question paperல nearly 80 MCQs இருக்குது. So 80 MCQs நம்ம ஒரு நாளைக்கு 20 அப்படின்ற மாதிரி 4 daysல வந்து இதை நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது day 13 cooperative management and administration part 1 question number 1 to 20. Okay, question number 1. Modern management has its origin in, அதாவது நவீன மேலாண்மையின் மூலம். ஸோ எதிலிருந்து வந்து மாடர்ன் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்? அதாவது அறிவியல் மேலாண்மையின் தந்தையார். நம்ம நிறைய ஃபாதர்ஸ் படிப்போம், அதாவது ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட், ஃபாதர் ஆஃப் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் வில்சன் டெய்லர். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். ஸோ சொன்னல அந்த மாதிரி. ஸோ கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யார்? ராபர்ட் ஓவன். ஆன்சர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 4. தி நம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ், அதாவது கூட்டுறவு கொள்கைகளின் எண்ணிக்கை. ஸோ மொத்தம் வந்து 7 பிரின்சிபல் இருக்குது நமக்கு. நான் இதை வந்து தனியாக என்னென்ன 7 பிரின்சிபல்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு கொஸ்டின் நம்பர் 4 ஆன்சர் இஸ் 7. ஓகேங்களா? ஃபைன். கொஸ்டின் நம்பர் 5. The supreme objective of cooperative management is, அதாவது கூட்டுறவு மேலாண்மையின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A to achieve more profit, ஆப்ஷன் B to increase its branches, ஆப்ஷன் C to serve its members, ஆப்ஷன் D to obtain good name. ஸோ இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் C to serve its members தான் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. செலக்ட் தி இன்கரெக்ட் ஒன், தவறான ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப், ஆப்ஷன் பி மெம்பர் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், ஆப்ஷன் சி அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ், ஆப்ஷன் டி கன்சர்ன் ஃபார் ப்ராஃபிட். இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன் எல்லாமே வந்து நம்மளோட கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ நம்ம அந்த 7 கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸை படிச்சிருந்தாலே இதில் கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எது தப்பு அப்படின்னு கேட்டதுக்கான ஸோ ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி கன்சர்ன் ஃபார் ப்ராஃபிட். இதுதான் வந்து தவறானது. மீதி 3மே வந்து நம்மளோட கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல் இருக்குது. நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த 7 பிரின்சிபல் வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. Who are the owners of cooperative? அதாவது கூட்டுறவு அமைப்புகளின் உரிமையாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஆப்ஷன் பி மெம்பர்ஸ், ஆப்ஷன் சி ஸ்டேட் கவர்மெண்ட், ஆப்ஷன் டி RBI. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் மெம்பர்ஸ் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் TANFED is or, அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இயக்கத்தின் முதன்மை பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ TANFED அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட், அதை தான் நம்ம TANFED அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கான மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் மார்க்கெட்டிங் பண்ணுறதும் தான் அவங்களோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், ஆப்ஷன் பி மார்க்கெட்டிங், ஆப்ஷன் சி ஃபினான்சிங் ஃபேஸஸ், ஆப்ஷன் டி போத் ஆப்ஷன் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர், அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள் என்பவை. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் என்டர்பிரைசஸ். அதாவது கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம எக்கனாமிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த எக்கனாமிக் என்டர்பிரைசஸ் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது தான் வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. which one of the following is not the objective of cooperative management? ஸோ பின்வரும் எது ஒன்று கூட்டுறவு மேலாண்மையின் நோக்கம் அல்ல? ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டு இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ், ஆப்ஷன் பி டு மேக் காம்படிஷன், ஆப்ஷன் சி டு இம்ப்ரூவ் வயபிலிட்டி, ஆப்ஷன் டி டு அடாப்ட் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதில் எது அப்ஜெக்டிவ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேக் காம்படிஷன். நம்மளோட கோஆப்ரேட்டிவ்க்கு இந்த மாதிரி போட்டி, அதாவது போட்டியை உருவாக்குறது வந்து நோக்கம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ராங் ஆப்ஷன். ஐ மீன் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கிறதுக்கு தப்பான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. which one of the following is the first function of management? அதாவது பின்வரும் எது ஒன்று மேலாண்மையின் முதன்மை செயல்பாடு ஆகும்? ஸோ
என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்கனைசிங், ஆப்ஷன் பி கண்ட்ரோல், ஆப்ஷன் சி பிளானிங், ஆப்ஷன் டி கோஆர்டினேஷன். ஸோ இதில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மொத்தம் 4. ஒன்று வந்து பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், கண்ட்ரோலிங். இதுதான் வந்து அதோட ஆர்டரும் கூட. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் பிளானிங். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. தி பர்பஸ் ஆஃப் பிளானிங் இஸ், அதாவது திட்டமிடுதலின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெடியூசிங் த ரிஸ்க் ஃபேக்டர், ஆப்ஷன் பி இன்க்ரீசிங் த ரிஸ்க் ஃபேக்டர், ஆப்ஷன் சி ஐடென்டிஃபையிங் த ரிஸ்க் ஃபேக்டர், ஆப்ஷன் டி டெலிகேஷன் ஆஃப் பவர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு ரெடியூசிங் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு தான் வந்து பிளானிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. தி இமீடியட் அப்ஜெக்டிவ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் லேட் டவுன் இன், அதாவது கூட்டுறவுகளின் உடனடி நோக்கங்கள் எதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்பெஷல் பைலா, ஆப்ஷன் பி கோஆபரேட்டிவ் ஆக்ட், ஆப்ஷன் சி பைலா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். ஸோ இமீடியட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது உடனடியாக போடுறது. ஸோ ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ளே போடுறது, அந்த ஏரியாக்குன்னு போடுறதுன்றது மீனிங். ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பைலா. அதுதான் வந்து நம்ம உடனடியாக அந்த ஏரியாவுக்கு அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் வச்சு போடுறது. ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. இன் கோஆபரேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் இஸ் டேக்கன் பை, கூட்டுறவுகளில் முடிவு என்பது. ஸோ கோஆபரேட்டிவ்ஸில் யார் வந்து டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து டெசிஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. டேஷ் இஸ் த மேனேஜ்மெண்ட் டூல் யூஸ்ட் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அதாவது டேஷ் என்பது முடிவெடுக்கும் செயல்முறையின் ஒரு மேலாண்மை கருவியாகும். ஸோ எது வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் தான். ஸோ மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. ஆர்கனைசிங் இன்வால்வ்ஸ், அதாவது அமைத்தல் பின்வரும் எதனை எவற்றை உள்ளடக்கியது. ஸோ ஆர்கனைசிங் அப்படின்றது எது வந்து உள்ளடக்கியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஒர்க், ஆப்ஷன் பி பீப்புள், ஆப்ஷன் சி கேபிட்டல், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஸோ இதில் எல்லாம் சேர்ந்தது. ஸோ அந்த ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் தான் வந்து ஆர்கனைசிங் அப்படின்ற விஷயத்துல இருக்கும், இன்வால்வ் பண்ணுறது. எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணது பேர் தான் ஆர்கனைசிங். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. அர்பன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆர் ஆடிட்டட் பை, நகர கூட்டுறவு கடன் சங்கங்களை தணிக்கை செய்வது. ஸோ யார் வந்து செய்வாங்க, அதாவது ஆடிட் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து செய்வாங்க. ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. தி அல்டிமேட் பவர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வெஸ்டட் வித், அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் இறுதி அதிகாரம் யாரிடம் உள்ளது. ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் யார்கிட்ட ரொம்ப அல்டிமேட் பவர், அதாவது ஒரு டாப் மோஸ்ட் இவங்க சொன்னால் வந்து கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பாடி. ஸோ ஜென்ரல் பாடியில் தான் வந்து என்ன டெசிஷன் எடுத்தாலும் அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம கட்டுப்படணும். ஓகேங்களா, அதுக்கு அந்த சொசைட்டி கட்டுப்படும். அதனால அதுதான் வந்து அல்டிமேட் பவர் இருக்கிறது. ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. தி ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இஸ் கோஆபரேட்டிவ்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப், அதாவது தொழில்முறை மேலாண்மை கூட்டுறவு அமைப்புகளில் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. ஸோ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. டேஷ் ஹெல்ப்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜரியல் பொட்டன்ஷியல், அதாவது டேஷ் மேலாண்மை ஆற்றலை மேம்படுத்த உதவுகிறது. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ கண்ட்ரோல், ஆப்ஷன் பி பிளானிங், ஆப்ஷன் சி டீசென்ட்ரலைசேஷன், ஆப்ஷன் டி டெசிஷன் மேக்கிங். ஸோ இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் தான் வந்து மேனேஜரியல் பொட்டன்ஷியலை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஃபைன். ஸோ இன்னைக்கான 20 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.